உங்கள் ரெங்கா பேசுகிறேன். ஆக்சுவலாக ட்ரிப் டு ஆலப்பி வர்சஸ் ட்ரிப் டு கோவா இதை பற்றி நான் இப்போது பேச போகிறேன். ஸோ 2024 டிசம்பர் 22 வந்து மத்தியானம் 12 மணிக்கு ஃப்ளைட் புக் பண்ணுறேன் கோவா போகிறதுக்கு. ஸோ 25th வரைக்கும் நான் ஸ்டே வந்து பிளான் பண்ணியிருக்கேன் கோஎக்ஸ் கோல்வாவில், சவுத் கோவாவில். ஸோ அங்கே வந்து நான் ரூம்லாம் டிசைட் பண்ணல. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், ரூம் வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இது ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா நேரில் போனால் நெகோஷியேட் பண்ணவே முடியாது, 2 கண்ணாப்பினா ஏறி கிடக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ டேரெக்டாகவே போயிட்டேன். ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டேன், நெகோஷியேட் பண்ண முடியல, 13,000 அப்படின்னா. சரி, இன்னொரு ஸ்பாட்டில் போய் கேட்போம் அப்படின்னு நான் போய் பேசினேன். அப்போ தான் எனக்கு இந்த நிறைய விஷயங்கள் சோஷியலாக போஸ்ட் பண்ணணும், யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. சரி, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நான் கோவாவில் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து மட்டையாகி கிடந்தாங்க, லிட்ரலாக மட்டையாகி கிடந்தாங்க. அப்போல்லாம் நான் லெமன் ஸ்பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஸோ 7,000 ருபீஸில் நான் 3 டேஸ்க்கு சீப் ரேட். ஆக்சுவலாக 7,000 அப்படிங்கிறது வெரி சீப் ரேட். நான் பேசி முடிச்சிருக்கேன். அண்ட் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நான் சுற்றி பார்த்தேன். அங்கே போனேன், இங்கே போனேன், எல்லா இடமும் கண்ணாப்பினா என்ஜாய் பண்ணேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து கிளம்புற அன்றைக்கி 25th மார்னிங் அங்கே ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கு, தோசை கடை சூப்பராக இருக்கும் கோல்வாவில். அங்கே போய் காலையில் போய் உட்காந்துருக்கேன். அண்ணன் ஒரு காஃபி வேணுண்ணே அப்படின்னு. காஃபி 30 ரூபா தான். என்ன எல்லா கடையிலையும் 80 ருபீஸ். ஸோ காஃபி வேணுன்ட்டு உட்காந்துருக்கேன். என்ன கொண்டு வந்து வைக்கிறாரு, வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு லிட்டரலாக அழுகையே வந்துருச்சு. ஏன் அழுகை வந்துங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.